அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான இந்த நிகழ்வில் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய, மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இது ஒரு வித்தியாசமான விழா. என்று சொன்னால், இங்கு ஏறக்குறைய அனைவருமே நமக்கு அறிமுகமானவர்கள். அந்த விதத்தில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய ரவி ஆறுமுகம் அவர்களை பாராட்டுவதில் பெருமைப்படுகின்றேன். ஒரு தனித்துவ ஆளுமை மிக்கவர், யோகா என்கின்ற மகுடத்தில் ஓர் வைரமாக ஜொலிப்பவர், மக்களின் மனதை மிக ஆழமாக கண்டு உணர்ந்தவர், வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்பவர். அதற்கெல்லாம் மேலாக இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பவர். இந்த நேரத்திலே அவர்களை இங்கே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுகின்ற நம்முடைய ப்ரொஃபஸர் டாக்டர் துரைசாமி அவர்களையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சி பூர்வமான யோகா துறையை, யோகாவினை எடுத்துச் செல்வதற்கு தன்னாலான பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் யோகாவினுடைய துறையின் தலைவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய துரைசாமி அவர்கள். அதாவது தன்னுடைய இளமை காலத்தில் பொதுவாக யாராக இருந்தாலும் ஒரு குடும்பமாக திருமண நிகழ்வுக்கு பிறகு ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பார்கள். ஆனால் துரைசாமி அவர்களை பொறுத்தவரை தன்னுடைய இளமை காலத்தை ஒரு ஃபேமிலி லைஃபாக எடுத்துக்கொள்ளாமல், விடுமுறை நாட்கள் என்றாலும் கூட அந்த முக்கியமான அந்த இளமை பருவத்தில் முக்கியமான அந்த வாழ்வினுடைய தருணத்தை, அது விடுமுறை நாட்களிலும் கூட யூனிவர்சிட்டிக்காக வந்து யோகா துறவியை வளர்த்தெடுத்த பெருமை அவருக்கு ஏறக்குறைய 18 ஆண்டு காலமாக உழைத்துக் கொண்டிருக்கிறவருக்கு இன்று ஒரு விருது என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த விருதுகளை பெறுகின்ற நிறைய யோகிகள் வந்திருக்கிறீர்கள். உங்களையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இது ஒரு விருது வழங்கும் விழாவாக இருந்தாலும் கூட விருதுகள் பெறுகின்ற நீங்கள் வழங்குபவர்களுக்கும் பெறுபவர்களுக்கும் ஒரு வாழ்த்தினை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட், இதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் இந்த விருதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, மேலும் உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய யோகா துறையில் உங்களை மீண்டும் இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பொறுப்பாக நான் இந்த விருதுகளை நினைக்கிறேன் உங்களின் சார்பாக. அந்த விதத்திலே அதற்கும் நான் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் வந்து நம்முடைய எண்ணங்கள் நெகட்டிவாக இருக்கும் பொழுது அதிகமான ஒரு ஹார்மோன் சுரக்கிறது என்று சொன்னால் அது கார்டிசால் என்று நாம் சொல்கிறோம். அதிகமாக கார்டிசால் சுரக்கும் பொழுது உலகத்தில் என்னென்ன வியாதிகள் எல்லாம் உண்டோ அவ்வளவு வியாதிகளையும் தரக்கூடிய தன்மை அந்த அதிகப்படியாக சுரக்கக்கூடிய அந்த கார்டிசாலுக்கு உண்டு. எப்படி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டோ அல்லது ஒரு ஒபிசிட்டியோ ஒரு
லிவர் டேமேஜ் ஆனவங்களோ எந்த பாதிப்புக்கும் அவங்க போவாங்க, அந்த எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கும் போகும் உடம்பு. அதுபோல் இப்போ அஷ்டாங்க யோகாவில் பிராணாயாம பயிற்சி எப்படி ஒரு முக்கியமான ஒரு ஃபோக்கல் பாயிண்டாக இருக்கிறது, அது பாசிட்டிவாக இருக்கு. அதே போல ஒரு ஃபோக்கல் பாயிண்டாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த கார்டிசால் என்கின்ற ஹார்மோனுக்கு உண்டு. அது கண்டிப்பாக தேவை. நம்ம ஆரோக்கியமாக ஒரு எஜைலாக ஒரு ஸ்ட்ரென்த்தோட பலமாக செழுமையாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அது போதுமான அளவுக்கு சுரக்க வேண்டும். அது இல்லைனாலும் கஷ்டம். ஆனால் அதுவே எக்ஸஸாக சுரக்கும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படும் அப்படின்றது தெரியும். அப்ப அந்த கார்டிசால் என்கின்ற ஹார்மோனை பேலன்ஸ்டாக செக்ரீட் செய்ய வைக்கக்கூடிய ஒரு தன்மை எத்தனையோ சிஸ்டங்கள் இருந்தாலும் அதற்கு ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடியது யோக பயிற்சிகள். எந்த ஒரு அதிக செலவும் இல்லாமல் நீங்க கத்துக்கிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை எல்லாத்துக்கும் அதுதான். குறைவா சுரக்கக்கூடாது, அதிகமாக சுரக்கக்கூடாது. அதை சரிப்படுத்தக்கூடிய தன்மை இயற்கையாகவே யோகாவிற்கு உண்டு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள் கூட ஓவர் ட்ரைனிங்காக இருக்கக்கூடாது, ஓவராகவும் செய்யக்கூடாது. நமக்கு வயதுக்கு ஏற்றபடி அதுக்கு தான் இந்த யோகா எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கோம் நம்ம. அப்ப இந்த ஓவர் ட்ரைனிங் அப்படின்னா கூட அது பிரச்சனைகளை எடுத்து செல்லும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு சோதனையான ஒரு நாள். நம்முடைய டைரக்டர் பாக்யராஜ் அவர்களுடைய நிலையை பார்க்கிறோம். ஏன்னா நீ கூட நினைக்கலாம் அவர் வாக்கிங் போயிட்டு வந்திருக்காரு, போயிட்டு வந்தோன்னே எப்படி அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. அது ஓவர் ட்ரைனிங் கூட இருக்கலாம். அந்த அந்த ஒரு நிகழ்வையும் கேட்டகாலமைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் அதை டிசைட் பண்ணுகிறது. கேட்டகாலமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அது சில உள்ளடக்கிய ஹார்மோன்களையும் கொண்டது. டோபமைன், எபினெஃப்ரைன், நார் எபினெஃப்ரைன். ஸோ இந்த மாதிரி பல ஹார்மோன்ஸை உள்ளடக்கிய ஒரு தன்மையாக அந்த 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 ஹார்மோன் விளங்குகிறது. அப்ப அந்த கேட்டகாலமைன் அப்படிங்கிற ஹார்மோன் யாருக்கெல்லாம் அதிகமாக சுரக்கிறதோ அவர்களுக்கு இந்த இதயபூர்வமான பிரச்சனைகள் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியாம இருந்திருக்கும். அப்ப அந்த கேட்டகாலமைன்கிற ஹார்மோனையும் பேலன்ஸ் படுத்தக்கூடிய தன்மை நம்முடைய யோக பயிற்சிகளுக்கு உண்டு. அந்த விதத்திலே ஒரு யோகாவையே வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். இப்ப நம்ம என்ன ஆஸ் எ யோகா டீச்சர் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலம் நமக்கு 2030 வரைக்கும் 6 லட்சம் யோகா டீச்சர்ஸ் வேணும். 2035 வரைக்கும் 1,50,000 யோகா தெரபிஸ்ட் நமக்கு வேணும். இந்தியா முழுக்க நமக்கு வேணும். ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. உங்களுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல 2050 102 கோடி பேர் ஒர்க் ஃபோர்ஸாக இருப்பார்கள், வேலைக்கு செல்பவர்களாக இருப்பார்கள். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னா ஸ்கூல்ல யோகா கற்றுக்கிறாங்க. ஆனால் அதுவே இந்த ஒர்க் ஃபோர்ஸ் நான் சொல்லக்கூடிய வேலைக்கு செல்கின்ற அந்த 102 கோடி பேர் எங்கு யோகா கற்றுக்கொள்வோம். ஏன்னா நாளுக்கு நாள் யோகாவினுடைய அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. எங்கு போவார்கள், யார் அவர்களுக்கு வகுப்புகள் எடுப்பார்கள் என்று சொன்னால் இந்த யோகா ஸ்டுடியோஸ் போன்ற நிலைக்கு தான் அவர்கள் வர வேண்டும். யோகா ஸ்டுடியோஸுக்கு தான் வரணும், ஸ்கூல் போக முடியாது. அப்ப அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால்
அதை ஒரு சரியான ஒரு நேர் பார்வையில் நாம் அதை எடுத்துட்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் நம்ம. இப்போ நீங்கள் ஸ்டுடியோ வச்சுருக்கலாம், இப்போ நீங்கள் கூட நினைக்கலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து குறைச்சலாக வந்து வராங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். வேதாத்ரி மகரிஷி ஆரம்பிக்கிறப்போ 2 பேர் தான் வந்தாங்க. ராம்தேவ் கிளாஸ் எடுக்கிறப்போ 2 பேர் தான் வந்தாங்க. அதே போல் நிறைய பேர் ஐயங்கார் போய் பூனாவில் கிளாஸ் எடுக்கிறப்போ 2 பேர் தான் வந்தாங்க. இன்னைக்கு பாருங்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்களோட இயக்கத்தில். அப்போ அந்த ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் அதை வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு 15 வருடமாக யோகாவை ஒரு அறிவியல் ரீதியாக எடுத்துக்கொண்டு செல்கிறீர்களோ அதே போல இந்த யோகாவினுடைய தொழில் முறையிலும் ஒரு புதிய பார்வை உங்களுக்கு இருக்கணும். இப்போ கரோனா பீரியடில் யோகா ஸ்டுடியோஸ் 3 நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதே பீரியடில் கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் ஆன்லைனில் எடுத்து இன்னும் மேலே போனவங்களும் இருக்காங்க. அப்போ நம்ம அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப நம்முடைய நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நீங்கள் இப்போ யோகாவில் வந்துட்டீங்க, உங்களுக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியன் யோகா அசோசியேஷன். அதில் ஒரு மெம்பர் லைஃப் மெம்பராக இருக்கலாம். ஒரு சாதாரண ஸ்டூடியோவாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அசோசியேட் சென்டர் வாங்குவீங்க. அசோசியேட் சென்டர் வச்சிருக்கிறவங்க அதுக்கு அடுத்தபடியாக ரவிசங்கர் அல்லது ஜக்கி வாசுதேவ், ராம்தேவ் இவங்க மாதிரி இருக்கக்கூடிய அசோசியேஷனாக நீங்கள் மாற வேண்டும். அப்போ தான் நீங்கள் வரக்கூடிய எதிர்காலத்தை சமாளிக்க முடியும். அதில் 2 கேட்டகரி இருக்குது. ஸ்டேட் லெவலில் மெம்பர் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியன் லெவலில் மெம்பர்ஷிப் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அப்போ அதில் இணைந்து நீங்கள் செயல்பட்டால், நீங்கள் ஒரு சாதாரண யோகா ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க, பசங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்குறீங்க, அது வேறு விஷயம். நீங்கள் யூ ஆர் என்டைல்ட் டு டீச் யோகிக் கோர்சஸ். அந்த மாதிரி நீங்கள் யோகா கோர்சஸை நடத்த வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆயுஷ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒய்சிபி என்கின்ற அந்த கோர்சஸையும் இந்தியன் யோகா அசோசியேஷன் நடத்துகின்ற கோர்சஸையும் நீங்களே ஒரு கோர்சஸை நடத்தாமல் அவங்களுடைய கோர்சஸை நீங்கள் நடத்துனீங்கன்னா அது உங்களுக்கும் பெருமையாக இருக்கும், கற்றுக்கிறவங்களுக்கும் உலகெங்கும் போய் யோகா சொல்லிக் கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுறேன். ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அந்த விதத்தில் அந்த உங்களுடைய அதெல்லாம் நமக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான் பாருங்க, அவனுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல்ஸில் அப்பாயின்மெண்ட் வேணும்னா பிஎஸ்சி எம்எஸ்சிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ நீங்கள் ஒய்சிபி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இன்டர்வியூவில் அந்த பிரின்ஸிபலோ ஹெட்மிஸ்ட்ரஸோ கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்ஸை பாஸ் பண்ணி வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இப்போ அது மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அப்போ அந்த ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கும் நீங்கள் தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஒரு 4 C உங்கள்கிட்ட இருக்கணும். 4 Cனா 4 கோடி. காம்பிடன்ஸ் இருக்கணும், கரேஜ் இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும், கன்சைன்ஸ், ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அதாவது லேர்னிங் வந்து டெய்லி மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ உலக புகழ்பெற்ற ஒரு யோகா தெரபிஸ்ட் உங்கள் கண் பார்வையில் உட்கார்ந்துட்டு இருக்கார். பெரிய லெவலுக்கு போயிடுச்சு யோகா தெரபி. 146 கோடி பேர் இருக்கிற இந்தியாவில் 130 கோடிக்கு 130 கோடி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உடல் பிரச்சனை. அப்போ அவன் எங்கே போவான்? அலோபதிக்கு போகிறான். நத்திங் ராங் இன் இட். ஆனால் அதனுடைய தாய் சிகிச்சை முறை எது? யோகா. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் நீங்கள் அந்த காம்பிடன்சியை நீங்கள் அதிக உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு துணிச்சலோடு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்.
அது நிறைய உதாரணம் சொல்லிட்டு இருக்கலாம். அடுத்ததாக ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். இந்த தொழிலுக்கு வந்துட்டோம், இதுதான் நம்ம தொழில், நான் 4 பேர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஒரு கமிட்டடாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதே போல் ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த 4 கான்செப்ட்லையும் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தி இந்த யோகா அற்புதமான ஒரு துறை, வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகிட்டு இருக்கு, அவேர்னஸ் அதிகமாகிட்டு இருக்கு, உங்களுடைய தேவையும் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது let us work together with utmost possibility of having our own self-realization and enlightenment என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்தி, நீங்கள் போகும் பாதையெல்லாம் மேகம் புடைபிடிக்கட்டும், பார்க்கும் பார்வைகளெல்லாம் வண்ணப்பூக்கள் மலரட்டும், பாதம் படுமெல்லாம் பச்சை புல் மலரட்டும், தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் அருவியாக கொட்டட்டும், உங்களுடைய வாழ்க்கை அனைத்து நலன்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக விளங்கட்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. My humble request, உங்களுக்கு தெரிந்த கலையை, உங்களுக்கு தெரிந்த, எனக்கு வந்து புஜங்காசனால ஒரு 75 வேரியேஷன்ஸ் தெரியும். லாரா அபிஷேக் சார் நான் அவங்க அதெல்லாம் கத்துக்கிட்டது. நான் லாரா அபிஷேக் சார், கேவையர் இந்த மாதிரி இடத்துல வந்து பிகார் ஸ்கூல் ஆஃப் யோகால இருந்து கத்துக்கிட்டது, இளங்கோடையால இருந்து கத்துக்கிட்டது. ஒரு புஜங்காசனாலே ஒரு 75 வேரியேஷன்ஸ் நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு தெரிந்த கலைகளை முதல்ல வந்து ஒரு யோகா ஆசிரியர் அப்படினா what is that first quality of yoga teacher, you should spread yoga அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஆசிரியர் சொன்னாங்க, இந்த வேதாத்ரி மகரிஷி அவங்க வந்து 2 பேரை வச்சு தான் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. நான் ஸ்போர்ட்ஸ் யுனிவர்சிட்டியில யோகா டிபார்ட்மெண்ட்ல கடந்த 5 ஆண்டுகளாக, இது 6வது ஆண்டு ஹெச்ஓடியா இருக்கிறேன். ஒரு 19வது ஆண்டு இருக்கு. எங்க பள்ளிக்கூடம், எங்க யுனிவர்சிட்டியில இளங்கோன் ஐயா சேர்ந்ததுக்கு அப்புறம் நானும் இளங்கோன் சாரும் அங்க டிபில இருந்துச்சு, 2 பேரை வச்சு ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல. அங்க நானும் இளங்கோன் சாரும் நம்ம இங்க பெருங்குளத்தூர்ல ஒரு காலேஜ் வந்து பேர் மறந்துருச்சு. காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது இளங்கோன் ஐயா ப்ரொஃபசர் அண்ட் ஹெச்ஓடி, இளங்கோன் ஐயா ப்ரொஃபசர் அண்ட் ஹெச்ஓடி. அப்போ நான் ஒரு லெக்சரர் ஐயா கூட வந்துட்டேன். நாங்க காலையில 10 மணிக்கு வந்துட்டு நானும் ஐயாவும் இருக்கிறோம். நான் வெயிட் பண்ணலாம், ஒரு பிரச்சனை. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, 6 மணிக்கு வராங்க. அது வரைக்கும் ஐயா பொறுமையா இருந்து 6 மணிக்கு அப்புறம் நானும் ஐயா ஒரு 20 நிமிஷம் கிளாஸ் எடுத்துட்டு இப்படிதான் இந்த பல்கலைக்கழகத்தை ஐயா வளர்த்தாங்க. நான் இன்னைக்கு ஐ எம் வெரி மச் கம்ஃபர்டபிள். நானும் என் செல்வலட்சுமி மேடமும் எங்க டிபார்ட்மெண்ட் 2 பேரும் இவ்வளவு கம்ஃபர்டபிளா இருக்கும் அப்படின்னா இளங்கோன் ஐயா உருவாக்கி வைத்த அந்த பல்கலைக்கழகம். நன்றியை வந்து பகிரங்கமா சொல்லணும், எல்லாருனாலையும் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப எங்க பல்கலைக்கழகத்துல வந்து யோகா துறையில வந்து பிஎஸ்சி யோகா இருக்கு, எம்எஸ்சி யோகா இருக்கு, பிஹெச்டி யோகா இருக்கு. ஒரு ஒரு 90க்கு மேலானவங்க டாக்டரேட் பிலாசபி முடிச்சிருக்காங்க. ஐயாவுடைய புண்ணியத்தினால ஐயா நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஐயா காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஐயா இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 பேர் மாணவர்களை ஐயா உருவாக்கியிருக்காங்க. ஐயா தான் உருவாக்குறாங்க 40,000 டிப்ளமோ யோகா, பிஎஸ்சி யோகா, எம்எஸ்சி யோகா, எம்எஸ்சி யோகா எல்லாமே ஐயா உருவாக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ண கூட முடியல எங்களால. சோ இதுல நான் சொன்ன முதல் விஷயம் வந்து இந்த வேதாத்ரி மகரிஷி ஐயா சொன்னது பாமரனுக்கும் யோகா அப்படின்னு கொண்டு வந்தார். அந்த பாமரனுக்கும் யோகாங்கிறது what I should know that my passion is absolutely variations of Surya Namaskar. The 4 days I am taking classes. 4 நாள் தான் கிளாஸ் எடுப்பேன். The Tamil Nadu throat, Tamil Nadu police officers, much differences. Only that what is that Pavanamukta and serious இதுதான் இருக்கிறது. much differences. எனக்கு தெரிந்த ஒவ்வொரு டெக்னிக்ஸை நான் சொல்லி கொடுத்துறேன். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெத்தடாலஜி, செகண்ட் வந்து மெத்தடாலஜி வந்து ரொம்ப முக்கியம். நான் பிஹெச்டி டபுள் பிஹெச்டி நான் வந்து இப்போ 2வது பிஹெச்டி கேன்சர் பேஷண்ட்டுக்கு பண்றேன். ஐயாவுக்கு தெரியும், யோகா தெரப்பி ஃபார் கேன்சர் பேஷண்ட். செகண்ட் பிஹெச்டி பண்றேன். இது எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும். பிஎஸ்சி முடிச்சிருக்கிறேன், எம்எஸ்சி யோகா தெரப்பி லாரா அபிஷேக் சார் தான் முடிச்சோம் யோகா தெரப்பி. பிகார் ஸ்கூல் ஆஃப் யோகா டீச்சர் ட்ரெயினிங் யோகா தெரப்பி முடிச்சிருக்கிறோம். 2 பிஹெச்டி முடிச்சிருக்கோம், நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கோம். நான் எடுக்கிற கிளாஸ் இந்த பொண்ணுக்கு புரியலன்னா நான் வேஸ்ட். நான் எடுக்கிற கிளாஸ் யோகா கிளாஸ் இந்த பாப்பாக்கு வந்து
சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல, இந்த பாப்பாக்கு சேஞ்சஸ் ஆகலன்னா நான் வேஸ்ட். அதுதான் மெத்தடாலஜி. she is my leader, she is my boss. இந்த ஒரு கோலை வச்சுக்கணும். இது நான் ஐயாட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஸ்டூடண்ட்ஸ் தான் நமக்கு எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் மெத்தடாலஜிங்கிறத கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லாருமே ஆண்ட்ரோர்கள்லாம் பேசுனாங்க, எவ்வளோ நிறைய விஷயங்கள் பேசினாங்க. What I want to share my views, my experience. I should focus the digestive system and respiratory system. நான் பொதுவா எல்லாருக்கும் முதல்ல இனிஷியலா ஃபோக்கஸ் பண்றது செரிமான மண்டலமும் ரெஸ்பிரேட்டரி சுவாச மண்டலமும் தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். இந்த ரெண்டையும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மெயினா நான் ஃபோக்கஸ் பண்றது இந்த ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன் மெயினா. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா மெத்தடாலஜி நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்ப்ரெட். எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸை மேக்ஸிமம் சொல்லி கொடுத்துருவேன். எதுவுமே நான் I should not keep myself, they are going to get the name, never think about that. Everyone spread like that. And the second thing is methodology is very important, my beloved friends. எப்படி how to take அதுதான் differences. சொல்ல மாதிரி இந்த பாப்பாக்கு சேம் ஏஜ் இருக்கும், லாலா அபிஷேக் சார் சொன்ன மாதிரி டிஃபரெண்ட் மெத்தடாலஜி I should use. So remaining everything is fine. எல்லாரும் நான் என்னெல்லாம் பேச நினைச்சிருந்தேன், சரி மைக்கை கடைசியில் கொடுத்துட்டாங்க. I am much happy. My father is the 4-5 months back passed away. Father is saying means really much happy that எனக்கு சார் ஃபோன் பண்ணாங்க, ரவியார் சார் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி லைஃப்ல மச்சி மட்டும் உங்களுக்கு கொடுக்கலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், ஃபைன் சார் அப்படின்னு. பட் இளங்கோன் சாருடைய ஃபார்முலா தான் எங்களோடதும். 21st யோகா டே வரைக்கும் நான் எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்க மாட்டோம். எங்க யோகா டிபார்ட்மெண்ட்ல ஒரு 300-400 ட்ரைபல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு 30-35 ஆட்டிசம் சில்ட்ரனை கூப்பிட்டு SDIT ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு கிராண்ட் மேனரா பண்ணுவாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் தான் டேட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபைன் டு கம் ஓவர் ஹியர். ஸோ திஸ் டூ திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த தேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மை பிலோவ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நம்ம அவர் லைஃப், somebody has told that our life for others, rightly the army person said that. நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கானது, நமக்கானது கிடையவே கிடையாது. நம்ம 8 மணி வரை தூங்குறோம் அப்படின்னா அந்த நமக்கு வரக்கூடிய பேஷன்ஸ் வர மாட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டெவலப் பண்ண முடியாது, நம்ம சப்ஜெக்டை டெவலப் பண்ண முடியாது, the public டெவலப் பண்ண முடியாது. This is very important. அதுக்கு மெயினா what is that, my humble request to all yoga teachers, do the self yoga practices is very important. You should give time for yourself. அந்த self yoga practices ரொம்ப முக்கியம். Anyhow 365 days I should practice myself. Like that you should keep in your mind. அதுதான் ரொம்ப முக்கியம். self yoga practices is very important. And thank for the authority and the associations. Dr. Ravi Arungo sir and the astrology sir நல்லா பேசினாங்க. And Dr. Lara Abhishek sir and ma'am, everybody sir, really I also stand with them, the dais. So really I am so happy and blessed. So kindly, if you have time, kindly visit our yoga department in Tamil Nadu Sports University. Past 20 years we are running the yoga department. கடந்த 20 ஆண்டுகளா நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். வந்து பாருங்க, எங்க யோகா டிபார்ட்மென்ட்க்கு வாங்க. So we plan to organize something like a yoga competition or like that. Thanks for giving a very good opportunity. இறைவனுக்கு ரொம்ப நன்றி இந்த இடத்துல என்னையும் உட்கார வைத்ததுக்கு. Thanks sir. Thank you so much.